ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதாவது வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஆப்லேருந்து. பட் வந்து எனக்கு வந்து உள்ளே போனால் இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்குது அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியல, நான் பேங்க்கில் சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜரும் போட்டு பார்த்தா எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, சிம்பிள், நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மொத்தமாகவே நீங்கள் வெளியே வந்துட்டு குரோம்குள்ளே போயிடுங்க. குரோமில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஐ லவ் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் வரும் பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பிடிஎஃப்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பிடிஎஃப் ஃபைலுன்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிளிக் பண்ண பிடிஎஃப் இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், அன்லாக் பிடிஎஃப்னு சொல்லி கொடுத்துட்றேன். ப்ராசஸிங் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோடுன்னு கேட்குது. டவுன்லோடு வேணால் டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் வேணால் லிங்க் எடுத்துக்கலாம். இப்போ நான் டவுன்லோடு கொடுத்துட்டேன். நான் டவுன்லோடு கொடுத்தோன்னே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சிம்பிள் பார்த்தீங்களா, நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு.